ஒரு அழகான ஊர்ல மிலான்னு ஒரு சுட்டி பொண்ணு இருந்தா. அவ சாதாரண பொண்ணு இல்ல. அவளுக்கு பெரிய கற்பனை சக்தி இருந்துச்சு. தினமும் காலையில அவளோட அம்மா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. டிஃபன் ரெடி பண்ணுவாங்க, லஞ்ச் கட்டுவாங்க, மிலாவுக்கு ஷூலேஸ் போட ஹெல்ப் பண்ணுவாங்க. எத்தன வேலை செஞ்சாலும் அவங்க முகத்துல பெரிய சிரிப்பு இருக்கும். அவங்க இதெல்லாம் எப்படி செய்றாங்கன்னு மிலா ஆச்சரியப்படுவா. ஒருவேள அவங்களுக்குள்ள ஏதோ மாயாஜால சக்தி ஒளிஞ்சிருக்கோ? அப்புறம் அப்பா, அவர் தினமும் தன் பைக்ல வேலைக்கு போவாரு. ஆனா எப்பவும் நெறைய எனர்ஜியோட வீட்டுக்கு திரும்புவாரு. நீ தர்ற வலிமையான மனசையும் சந்தோஷமான சிந்தனையையும் யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. தூங்கறக்கு முன்னாடி அப்பா வேடிக்கையான கதைகளை தினமும் படிப்பாரு. ஒரு நாள் ஸ்கூல்ல மிலாவோட டீச்சர் சொன்னாங்க, குழந்தைகளா, ஜூன் 1 உலக பெற்றோர்கள் தினம். நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ணலாம்னு சொன்னாங்க. மிலாவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. நான் என் ஹீரோக்களுக்கு ஒரு சீக்ரெட் சூப்பர் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அன்னைக்கு சாயங்காலம் மிலா 2 தொப்பி ரெடி பண்ணா. ஒன்னு நீல கலர், ஒன்னு சிகப்பு. அடுத்த நாள் காலையில மிலா மெல்லமா கிச்சனுக்கு போனா. அவளோட அம்மா எப்பவும் போல வேலையா இருந்தாங்க. அம்மாவுக்கு சிவப்பு கலர் தொப்பிய குடுத்தா. அப்பா காஃபி குடிச்சிட்டு இருந்தாரு. அப்பாவுக்கு நீல கலர் தொப்பிய குடுத்தா. அவ சந்தோஷமா வாழ்த்து சொன்னா. உலக பெற்றோர் தின வாழ்த்துக்கள்னு. அவளோட பெற்றோர் ஆச்சரியப்பட்டாங்க. நீயும் எங்க சின்ன சூப்பர் ஹீரோ தான். அம்மா மெல்லமா சொன்னாங்க. நீ எங்களுக்கு சிறந்த பரிசு குடுத்திருக்க. அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அவங்க கண்ணுல கண்ணீர் மின்னுச்சு. அவங்க அவள கெட்டியா கட்டிப் பிடிச்சாங்க. அன்னைக்கு நைட் மிலா நல்லா தூங்கனா. ஏன்னா சூப்பர் ஹீரோக்களுக்கும் அன்பு தேவை. மிலா இப்பதான் அதை முழு மனசோட கொடுத்திருந்தா.